வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சோம்பு தண்ணீர் குடித்தா உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? வயிறு சுத்தமாகும், செரிமானம் மேம்படும், உடல் சூடு குறையும், வாய்வு தொல்லை மறையும், சர்மம் பளபளப்பாக ஆரம்பிக்கும், உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். பல வீடுகள்ல உணவுக்கு பிறகு சோம்பு சாப்பிட்றத பழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா சோம்ப தண்ணீர்ல ஊற வைத்து குடிக்கிறதுனால அதிகமான நன்மைகள் கிடைக்குது. இன்னைக்கு வீடியோல சோம்பு தண்ணீருடைய முக்கியமான 10 மருத்துவ நன்மைகளை பார்க்க போறோம். எப்படி சோம்பு தண்ணீரை தயாரிப்பது, எந்த நேரத்துல குடிக்கணும், எவ்வளவு அளவு எடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா எல்லாருக்குமே சோம்பு தண்ணீர் சூட் ஆகாது. சிலருக்கு நன்மைகளை கொடுக்கும், சிலருக்கு ஆபத்தை கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் சோம்பு தண்ணீரை குடிக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சோம்பு பல நூற்றாண்டுகளாகவே சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், எசென்சியல் ஆயில், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து உடல்ல பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சோம்பு தண்ணீர் எடுக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது நன்மை, செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு தண்ணீர்ல மிகப்பெரிய நன்மையே என்னன்னா செரிமானம் தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒழுங்காவே செரிமானமே ஆகாது. அதனாலதான் சோம்பை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வேகமா செரிக்கிறதுக்கு உணவு சாப்பிட்ட பிறகு சிறிதளவு சோம்பு எடுத்து வாயில போட்டு நல்லாவே மென்று சாப்பிடலாம். இல்லைனா தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இப்படி குடிக்கிறதுனால வயிறு உபசம், வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிற்றுக்கடமாக இருப்பது, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சோம்புல இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய்கள் குடலுடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கு பயன்படுது. இரண்டாவது நன்மை, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. கோடை காலத்துல பலருக்குமே உடல் எரிச்சல் ஏற்படும். உடல் சூடு அதிகமாகி தாகம் அதிகமாக எடுக்கும். சிறுநீர் போற இடங்கள்ல எரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு நம்ம சோம்பு தண்ணீரை குடிச்சா போதும். சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால உடல் குளிர்ச்சியாக வச்சு கொள்ளப்படும். ஸோ உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் மிகவும் சிறந்த ஒரு உணவா இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுதுங்க. சோம்பு தண்ணீர் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசி கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிக்கும். அதிகமா சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு செரிமானம் உங்க உடலுக்கு கிடைக்கும். நீங்க எது சாப்பிட்டாலும் வேகமாவே செரிச்சு உங்க உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால உடல் எடை சூப்பரா குறைய ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கொழுப்புகளுமே வேகமாவே கரைஞ்சு வெளியில போய் உங்க உடல் அழகான தோற்றத்துல வர்றதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு தண்ணி கூட நீங்க உடற்பயிற்சியும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நான்காவது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. தினமும் காலையில சோம்பு தண்ணீர் குடிச்சா குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்தி மலத்தை எளிமையா வெளியில தள்ளுற வேலையை சோம்பு தண்ணீர் பயன்படுது. வயிறு லேசாக இருக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஏன்னா இதுல அதிக அளவுல நார்ச்சத்து மற்றும் நீரும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. நம்ம உடல்ல உருவாக்கக்கூடிய மொத்த கழிவுகளையுமே இயல்பாக வெளியேற்றத்திற்கு சிறுநீரகம் ரொம்பவுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதுக்கு இந்த சோம்பு தண்ணீர் பயனளிக்குது. போதுமான நீர் அருந்துவதும் சோம்பு தண்ணீரை குடிக்கிறதுனாலையும் உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து பராமரிக்கப்படுது. இதனால அது இயல்பான செயல்படுறதுக்கும் இது உதவியா இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு வாயில போட்டு மெல்றதுனால வாயில ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உதவியா இருக்குது. உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய அந்த ஸ்மெல், இப்ப நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. இதனால உணவு சாப்பிட்டு எல்லாருமே சோம்பு சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அது வாய் துர்நாற்றத்துக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒரு செரிமானத்திற்கும்
அது பயன்படும். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சரும ஆரோக்கியத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சோம்பு வந்து பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதன் காரணமாக சருமம் எப்பொழுதுமே பொலிவாகவே இருக்கும். முகம் புத்துணர்ச்சியான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். அதாவது நீர்ச்சத்து பராமரிக்கப்படுறதுனால உங்களுடைய முகம் எப்பவுமே பளபளன்னு இருக்கும். ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல வயிற்று வலி, வயிறு உப்பசம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி பயன்படுது. சோம்பை பாரம்பரியமாகவே பயன்படுத்திட்டு வர்றாங்க. கடுமையான வயிற்று வலி இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது. ஆனால் நார்மலாக பீரியட் டைமில் வரும்ல, அந்த வலியை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. அந்த டைமில் நம்ம கொதிக்க வச்ச சோம்பு தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த வலி வந்து குறையும். ஸோ ஊற வச்சு குடிக்கிறத விட சூடாக வந்து குடிக்கிறத நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, இதய ஆரோக்கியத்திற்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இது 3மே வந்து இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இது கூடவே நல்ல உணவுகள், உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டுட்டு தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய இதயம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடல்ல ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஸோ இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை நம்ம உடலால் ஈஸியாக எதிர்த்து போராட முடியும். ஸோ அடிக்கடி இதனால சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து சோம்பு தண்ணீர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இவ்வளவு நேரம் நம்ம நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ எப்படி சரியான முறையில் அது தயாரித்து குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அதிகமாக எடுக்கவே கூடாது. ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு நாளைக்கே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். 3 வேளையும் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 டைம் தான் குடிக்கணும். 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் சோம்பை இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் அதை வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காலையில் இன்ஸ்டண்ட்டாக கொதிக்க வச்சு குடிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்துட்டு 1 கிளாஸ் தண்ணி நீங்கள் அடுப்பில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வெதுவெதுப்பான நிலையிலையும் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்போ குடிக்கணும்னா காலையில் வெறு வயிற்றில் குடிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பு தண்ணீரை காலையில் வெறு வயிற்றில் எடுத்துக்கிறேங்க. சிலருக்கு வந்து காலையில் வெறு வயிற்றில் குடிக்கிறது பிடிக்காது. அப்படின்னா உணவு சாப்பிட்ட பிறகு வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். அதாவது நீங்கள் இதை குடித்த உடனே உணவு சாப்பிடக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் உணவு சாப்பிடணும். இல்லை உணவு சாப்பிட்டுட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்குங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு போய் சேரும். சோம்பு தண்ணீரை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சிலருக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படும் சில உணவுகள் சாப்பிட்டா. அதே மாதிரி சோம்பு சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படும்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிகமாக யாருமே குடிக்கக்கூடாது. மற்றபடி அளவாக எடுத்துக்கிறலாம். சோம்பு தண்ணீருங்கிறது ஒரு ஆரோக்கியமான பானம். ஆனால் இதை வந்து நீங்கள் சரியான முறையில் சரியான அளவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறணும். இது கூட சரியான உணவு, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி நீங்க மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கமெண்ட்ல மறக்காம சோம்பு அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.